குருவே போற்றி ஒளியும் ஒளியும் எனக்குள் காட்டி உணர்த்திய குருவே போற்றி. ரொம்ப சந்தோஷம். இவர் இந்த அம்மா இவர் விஓவாக இருக்கிறார், திருவள்ளூர் விஓவாக இருக்கார். இந்த அம்மா மனைவியாக இருக்கிறாங்க. இவங்க 2 பேர் தான் எனக்கு அடுத்தபடியாக ஆசிரமத்தை மெயின்டைன் பண்ண போகிற குருமார்கள். லேடிஸுக்கெல்லாம் அந்தம்மா உபதேசம் கொடுக்குறாங்க, ஜென்ஸுக்கெல்லாம் இவர் உபதேசம் கொடுக்குறாரு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருவருடைய உதவி தேவை இருக்குது. அவன் தனி ஒருவனால் நிற்க முடியாது. எதாலையுமே தனி ஒருவனாக நிற்க முடியாது. ஒரு பூச்சிப்புழு கூட நிற்க முடியாது. எல்லாருக்கும் எல்லா உதவியும் இருந்தால் தான் நீ வாழ்வான். 100 பேருக்கு ரத்த தான் நீ வாழ்வ. தனியாக ஒரு காட்டில் போய் வாழ செத்து போடுவேன். அதனால் உதவி இல்லாத ஒருத்தனால் வாழவே முடியாது. நீ போடுற துணி இன்னொருத்தன் நெய்ஞ்சது, நீ போடுற சத்து இன்னொருத்தன் தச்சது, நீ துன்ற உணவு இன்னொருத்தன் விவசாயம் பண்ணது, எல்லாம் உலகத்தோட ஒட்டி வாழ்ந்துன்னு தான் உயிரினம். போ, அப்படி இருக்கும் பொழுது நமக்கு எல்லாருடைய உதவியும் தேவைப்படுது. அவங்க கரெக்டாக பேசுன, அவன் கரெக்டாக பேசுறனா பேசலையா நீ நினைக்கூடாது. நீ கரெக்டாக பேசுறியான்னு யோசிக்கணும். அவன் விருப்பத்துக்கு அவன் பேசுவான், நீ உன் விருப்பத்துக்கு அவனை கட்டாயப்படுத்தாத. நீ சரியாக பேசுறனா அவன் சொல்லுவான். அந்தாலும் என்னங்க பெரிய மனுஷன் நகராரு இப்படி பேசுகிறாருன்னுமா அவன். நீ சொல்கிற அவன் சரியாக பேச மாட்டாங்க, அவன் வஞ்சனை வச்சுன்னு பேசுகிறாங்கன்னு. இது மனிதனுடைய இனம். ஏன்னா பேச்சு இருக்கிறதால இப்படி சொல்லியிருந்துடுறான். மிருகம் சொல்லுமா? மிருகம் சொல்லுமா? சொல்லாது. ஏன்னா பாஷை இல்லை. அதனால் யாரையும் வேற்றுமையாக நினைக்கிறதில்ல. உனக்கு பேச்சு இருக்குது, எல்லாரையும் வேற்றுமையாக நினைக்க. நீ மட்டும் உத்தமன்னு நினைக்கிற. ஆனால் உன்னை விட அயோக்கியம் ஊரில் இருக்க முடியாது. ஏன்னா இன்னொருத்தனை தவறான கண்ணோட்டத்தில் பார்க்குறோம். இவன் தவறானவனாக தான் இருப்பான். எல்லாரும் நல்லவன் இவன் நினச்சிட்டான்னா இவன் நல்லவனாகவே இருப்பான். ஏன்னா யார் சொல்கிறது இவன் காதில் வாங்க மாட்டான். என்கிட்ட மைசூர் சிங்கப்பூர்லேருந்து 2 அம்மா வந்தாங்க. காலையில் 6 மணிக்கெல்லாம் வந்துட்டாங்க. அந்த மாதிரி சொல்கிறாங்க, சாமி நான் நிறைய உதவிகள் செய்கிறேன், என்னால் முடிஞ்ச உதவிகள் செய்கிறேன், ஆனால் என்னை எல்லாரும் கெட்டதாக தான் நினைக்கிறாங்கண்ணா. நான் சொன்னேன், நீ சொல்லக்கூடாது உதவி பண்ணுறேன்ட்டு. வீட்டு பக்கத்து வீட்டுக்கார் வந்து என்கிட்ட சொல்லணும், அந்த அம்மா தங்கமானவங்க, அந்த அம்மா நல்லா உதவி செய்கிறவங்க, நல்லவங்க சொன்னால் ஒத்துப்பேன். நீயே உன்னை பற்றி சொல்லி தெரியுறிய, இதுவே தப்புன்ட்டு. அதனால் தன்னை திருத்திக்க முயற்சி பண்ணுங்க. இன்னொருத்த எப்படியாவது இருந்துட்டு போட்டு நமக்கு என்ன போச்சு? கெட்டவனாக இருக்கட்டுமே, நமக்கு என்ன? அவன் பட போகிறான் அதனுடைய விளைவுகளை. அதனால் இன்னொருத்தரை குறை சொல்கிறத மறந்துடுங்க முதல்ல. இதுதான் ஒரு நிலை. நாம் என்னைக்கா போனா வாப்பா எவ்வளோ காலம்பா உனக்காக காத்துட்டு இருக்கிறான் வாப்பான்னு கைப்பிடிச்சி தன்னோட சேர்த்துக்குவார். ஆனால் நம்ம போகிறதுக்கு தான் நமக்கு வழி தெரியாமல் அலாடிக்கிட்டு இருந்தோம். அந்த வழியும் சொல்லி கொடுத்தாரு. ஐயா வந்தார், அதுக்கு போகிறதுக்கு வழி சொல்கிறேன்ப்பா வாங்கன்னு கூப்பிட்டு நமக்கு தேவையான வழியும் இங்கே சொல்லி கொடுத்துட்டாரு. அப்படி சொல்லி கொடுத்தவங்க கூட போகிறதுக்கே நம்ம கர்மா தடுக்குது. என்ன பண்ணுறது? இந்த கர்மா எப்படி இருக்கோன்னா, அதாவது இட்டான் அறிந்திலன் ஏற்றவள் கண்டிலன், இட்டான் அறிந்திலன் ஏற்றவள் கண்டிலன், தட்டான் அறிந்தும் ஒருவருக்கும் உரைத்திலன். தட்டான்னா சிவபெருமான் தான். தட்டான் அங்கே இருக்கார். தட்டான் அறிந்தும் ஒருவருக்கும் உரைத்திலன், கெட்டேன் என்னே இம்மாயையின் கீழ்மைன்னுவார். இவ்வளோ கீழ்த்தரமானதா இந்த மாயை, இவ்வளோ மட்டமாக இருக்குதே. தட்டான்னு இருக்காரு, சிவபெருமான் அங்கே இருக்கார். அவரு கூட சொல்ல மாட்டார். அவர் மறைத்தல்கள் சொன்ன நீ என்ன பண்ண சொல்லாமே இவ்வளோ பண்ணின்னு இருக்கிற ஆளுங்க சொல்லிட்டா என்ன கதி ஆகும்? அதனால் அவர் சொல்ல மாட்டார், மறைச்சி தான் வச்சுக்கிட்டு இருப்பார். மறைத்தலில் தான் அவர் இருப்பார். அப்போது தட்டான் அறிந்தும் ஒருவருக்கும் உரைக்கிறேன். இப்போ என்ன காரணம் இதுன்னா, சொல்லிட்டா பிரச்சனை வந்துடும், கருவிலே கலைச்சிருவாங்க. அதாவது இந்த பாடல் புரியுதா? இட்டான் அறிந்திலன் மனைவியோடு சேர்றப்ப அந்த கருவுக்காக கொடுக்கக்கூடிய அந்த விந்தன் இருக்க அது கொடுத்துட்டான். பெற்ற மனைவிக்கு தெரியாது அது என்ன குழந்தையா வரன்னு தெரியாது. இட்டான் அறிந்திலன் ஏற்றவள் கண்டிலன், பட்டாங்கு சொல்லும் பரமணம் அங்கூலன். பட்டாங்கு சொல்லும் பரமணம் அங்கூலன். சிவபெருமான் அங்கதான் உட்காந்துட்டு இருக்காரு. ஏன்னா அவர் அங்க உட்காந்துதான் சூட்சும விந்துக்குள்ளதான் இந்த ஸ்தூல விந்து போய் உள்ளோம். இதை எடுத்துட்டு போய் கருமுட்டைக்குள்ள, பெண்ணின் கருமுட்டைக்குள்ள போடுற வேலையை அவரு தான் பண்றாரு.
இது வேற எப்படி போய் சேரும்? இது அவராங்க உட்காந்து இந்த ஸ்தூல விந்து சூட்சும விந்துக்குள்ள பிடிச்சி இது அப்படியே எடுத்துட்டு போய் தாயோட அந்த கருமுட்டைக்குள்ள போட்டாதான் கரு வளரும். இது அவர் செய்துக்கிட்டு இருக்கார் அங்க உட்காந்து. ஆனா அவர்கிட்ட நீ போய் கேட்டாலும் சொல்ல மாட்டார், அவர் மறைச்சி வச்சுக்கிட்டு இருக்கார். பட்டாங்கு சொல்லும் பரமணம் அங்குலன் தட்டான் அறிந்தும் ஒருவருக்கும் உரைத்திலன் பட்டாங்கு சொல்லும் பரமணம் அங்குலன். உன்னை பொம்மைய செய்யறான ஆண் பெண்ணுன்னு முடிவெடுத்து செய்யறான தட்டான் யாரு? பிரம்மா. அவன் கூட உனக்கு சொல்ல மாட்டான், பரமணம் சொல்ல மாட்டான். கெட்டேன் என்னை மாயையின் கீழ்மையினர். இந்த மாயை பத்தி எவ்வளவு தெளிவா திருமலர் சொல்றாரு. இவ்வளோ தெளிவா இந்த மாயை. இப்போ ஏன்னா இது இல்லாததை இருக்கிற மாதிரியும் இருக்கிறத இல்லாத மாதிரியும் காட்டி நம்மளை இப்படிதான் முட்டாள் ஆக்கன்றதுக்காக தான் இதை சொல்றாரு. நீ இதில் போய் ஆராய்ச்சி பண்ணி மாட்டிக்காதீங்க, அது அவ்வளோ லேசானது கிடையாது. உங்களுக்கு எல்லாம் எதையும் சொல்லித்தராது. இல்லாத ஒன்று ஒரு பிம்பத்தை உருவாக்கி இதுதான்பா உண்மைன்னு காமிச்சிடும் உங்ககிட்ட. நீ அதை பிடிச்சிக்கிட்டு என்னன்னா உன்னோட நிழல், நீ நடக்கும்போது உனக்கு நிழல் கீழே விழுது. நிழல் கீழே விழுதுன்றதால நீ நிழலை பார்த்து ஓடினவெல்லாம் கூட உண்டு இல்லையா? இப்போ உதாரணத்துக்கு இவர் நம்ம விவேகானந்தர் போறாரு, அதுக்காக தான் அந்த கதையை கொண்டு வந்தாங்க. விவேகானந்தர் ஒரு காட்டு வழியாக நடந்து போறாரு. குரங்கு ஒன்று மெல்லமாக ஒரு பின்னாடி போகுது. அந்த குரங்கை பார்த்து இன்னொரு குரங்கு ஒரு 7-8 குரங்கு வந்துடுச்சுங்க. வந்த உடனே அவருக்கு ஒரு பயம் வந்துடுது. விவேகானந்தருக்கு ஒரு பயம் வருது. என்னடா குரங்குங்க கூட்டமாக சேர்ந்துக்கிட்டே இருக்குது, என்னடான்னு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு வேகம் எடுக்கிறாரு. நடையில் கொஞ்சம் வேகத்தை காட்டுறாரு. வேகமாக போய்கிட்டே இருக்கிறாரு. போக 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 குரங்கு கூட்டம் சேர்ந்துக்கிட்டே இருந்து கடைசியாக அவர் ஓட ஆரம்பிக்கிறாரு. இதுங்க விரட்டுதுங்க. அவர் ஓட, இந்த குரங்கு விரட்ட ஓடிக்கிட்டே இருக்கிறாரு. ரொம்ப விளட்டு போய் ஐயோ முடியலையே சாமி, நம்ம குருநாதர் அங்கே நிற்கிறார். வானேனா வா. இந்த விரட்டினதெல்லாம் என்ன தெரியுமா? மாயை என்ற உன்னோட அறியாமை விரட்டிக்கிட்டு வந்தது உன்னை. அது விரட்டி வந்ததால எங்கிட்ட நீ வந்து சேர்ந்துட்ட. இனி ஓடாத, திரும்பி நில்லு, திரும்பி பாருந்துச்சு. திரும்பி பார்த்தா குரங்கெல்லாம் ஓடி போச்சு. காரணம் அதுக்கு தெளிவை கொடுத்தது குருநாதர். இது விவேகானந்தருக்கு நடந்தது. நமக்கெல்லாம் நடக்கும் தானே, எதிர்பார்ப்பு இருக்கணும் தானே. இதெல்லாம் நமக்கும் ஒரு நாளைக்கு நடக்கும். நம்ம அந்த எதிர்பார்ப்போட படத்தை பண்ணு, பயணத்தை தொடரு. ஐயா சொன்ன மாதிரி போய்கிட்டே இரு. உனக்கு எதுக்கியா மற்ற வேலையெல்லாம் ஏயா பிடிக்கிற? ஐயா என்ன சொன்னாரு? குடும்பம் ஒரு கையில், ஆன்மீகத்தை ஒரு கையில் பிடினாரு. நீ ஆன்மீகத்தை குப்பில போட்ட, குடும்பத்தை பிடிச்சிக்கிட்டு உன்னோனையும் பிடிச்சிக்கின. அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. நித்திய ஆனந்தமான நித்யானந்த குருவே போற்றி. குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி. ஆகாமியத்தை உணர வைத்த குருவே போற்றி. இன்ப துன்பம் நாட்டம் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. ஈசனை